வெல்கம் டு க்ரோ வித் எஸ்இஓ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பேச போகிறோம். என்னென்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்து எஸ்இஓவில் வேலை தேடுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் ஃப்ரெஷராக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்இஓ மேனேஜர்ஸோ இல்லை ஹெச்ஆர் மேனேஜர்ஸோ என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, மெயினாக உங்கள் தியரிட்டிக்கல் நாலேஜ். ஏன்னா நீங்கள் எஸ்இஓ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா யூ ஒன்ட் ஹாவ் எனி ப்ராஜெக்ட்ஸ் டு ஷோகேஸ் இல்லையா? அதனால் தியரிட்டிக்கலாக நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் பேசிக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அது வாட் இஸ் எஸ்இஓ, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆன் பேஜ் ஆஃப் பேஜ், லிங்க் பில்டிங்னா என்ன, இன்டர்னல் லிங்கிங்கோட யூசேஜ் என்ன, டெக்னிக்கல் எஸ்இஓ எப்படி பண்ணுறது, robots.txt என்ன, சைட் மேப்போட யூசேஜ் என்ன அப்படின்னு ஒரு பேசிக்காக ஒரு 20 to 25 ஃபார்மல் ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் இருக்குது. நான் அதை மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எலாபரேட் பண்ணுறேன். ஸோ அதை ஃபுல்லாக படிச்சுருங்க, தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்ட். செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா, பொதுவாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க அப்படின்னா யூ ஒன்ட் ஹாவ் எனி ப்ராஜெக்ட்ஸ் டு ஷோகேஸ். அது புரியுது. ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷர், நீங்கள் உங்களுக்கு காமிக்க இல்லை ப்ராஜெக்டில் இல்லை ஒரு வெப்சைட்டில் எஸ்இஓ பண்ணி காமிக்க உங்களுக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் அதை லெட்ஸ் பிரேக் டவுன். என்னென்னா, நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு ஃப்ரீ டொமைன் வெப்சைட்ஸ், அதாவது பிளாகர் இருக்குது, வேர்ட் ப்ரெஸ் இருக்குது, அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு நீஷ் எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எஸ்இஓ நீஷே எடுத்துக்கலாம். ஸோ எஸ்இஓவில் ஒரு ப்ராப்பராக ஒரு 10 பேஜஸ் வெப்சைட் உள்ள பேஜஸை நீங்கள் வெப் பேஜஸ் பில்ட் பண்ணி நீங்கள் அதில் ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெக்னிக்கல் ரொம்ப வேலை இருக்காது. ஏன்னா இட் இஸ் அன் இன்பில்டு இதுங்கும்போது ரொம்ப, பட் ஆன் பேஜ் பண்ணலாம், ஆஃப் பேஜ் பண்ணலாம், இன்டர்னல் லிங்கிங் பண்ணுங்கள், முடிஞ்சால் எக்ஸ்டர்னல் லிங்கிங் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸாக நீங்கள் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டூரிங் இன்டர்வியூ நீங்கள் தியரிட்டிக்கலாக பேசி முடிச்சதுக்கப்புறம் யூ வில் ஹாவ் சம்திங் டு ஷோகேஸ். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எலாபரேட்டும் பண்ண முடியும். ஸோ இந்த கீவேர்டுக்கு நான் இந்த மாதிரி ஆன் பேஜ் பண்ணியிருக்கேன், இங்கெங்கெல்லாம் ஆன் பேஜ் எலமெண்ட்ஸ் தொட்டேன், டைட்டிலை மாற்றினேன், டைட்டிலில் கீவேர்டில் இங்கே கொடுத்தேன், ஸோ கீவேர்டை ஃபஸ்ட்டு 10 லைன்ஸ்குள்ளே கொடுத்தேன், கண்டென்ட்டை ஸ்ட்ரக்சர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி யூ வில் பார்த்து எலாபரேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதை நிறைய எஸ்இஓ ஃப்ரெஷர்ஸ் என்ன சொல்கிறது தொடமாட்டாங்க. வெறும் தியரிட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக போய் நின்று பேசிட்டு வந்துடுவாங்க. ஸோ யூ ஹாவ் அன் எக்ஸ்ட்ரா போர்ட்ஃபோலியோ கைண்ட் ஆஃப் திங் டு ஆட் இல்லையா? ஸோ இது மறக்காமல் ஃப்ரீ நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நான் நெக்ஸ்ட் டொமைனில் நீங்கள் என்னென்னு கமெண்ட்ஸில் கேட்டிங்க அப்படின்னா ஐ கேன் நீங்கள் அந்த மாதிரி வெப்சைட்ஸில் போய் உங்களுக்கான ஃப்ரீ பிளாகை ரெடி பண்ணி அதில் நீங்கள் ஸ்டார்ட் டூயிங் எஸ்இஓ, ஸ்டார்ட் லேர்னிங் எஸ்இஓ. ஸோ அதை காமிக்கும்போது ஒரு இன்டர்வியூருக்கோ இல்லை ஹெச்ஆர் எஸ்இஓ மேனேஜர்ஸ்க்கோ தே வில் பி ஸோ ஹாப்பி. ஸோ சும்மா வாயிலேயே வடை சூடாமல் உண்மையாகவே பையன் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தே வில் ஹாவ் அ ஹோப் ஆன் யூ. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த 2 ஆஸ்பெக்ட்ஸ் வெரி குட் அட் தியரிட்டிக்கல் நாலேஜில் இருங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்டும் பண்ணிடுங்க. இட் ஷுட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ அதை தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. ஐ வில் ரிசால்வ். தேங்க்ஸ் அ லாட்.